ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தனியார் பள்ளிகளில் இலவச சேர்க்கை ஏப்ரல் 20 முதல் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடுல வந்து சோஷியல் டெவலப்மெண்ட் எஜுகேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ இதனுடைய பேக்ரவுண்டை பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து 2009ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதும் போதே பகுதி 4 அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 45 6 to 14 வரை உள்ள குழந்தைகளுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா 86வது சட்ட திருத்தம் 2002ஆம் ஆண்டு வந்து அதை பகுதி 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மாற்றி ஆர்டிகல் 21A கீழே கொண்டு வந்திருப்பாங்க. 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2002, அதாவது அடிப்படை உரிமையாக வந்து அதை மாற்றியிருப்பாங்க. 6 to 14 வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா 2009ஆம் ஆண்டு வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் மைனாரிட்டி இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 25 ரிசர்வேஷன் குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா ரிசர்வ் பண்ணணும். ஸோ அதில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 7000 ப்ரைவேட் ஸ்கூலில் 1,00,000 இடம் வரைக்கும் இந்த ரிசர்வேஷன் படி நலிவடைந்த பிரிவினருடைய இந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வழங்கப்படுகிறது. ஸோ இதில் எல்கேஜி இல்லைன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 2 டைமில் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். எல்கேஜிலேருந்து 8th வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபீஸ் பே பண்ணாமல் 2013 பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா 5.7 லட்சம் குழந்தைகள் வந்து இந்த ரிசர்வேஷனில் வந்து படிக்கிறாங்க. ஸோ அதற்காக விண்ணப்பம் தான் பார்த்தீங்க அப்படின்னா 2026-27ஆம் ஆண்டுக்கான விண்ணப்பம் தான் ஏப்ரல் 20 முதல் மே 18ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யாருக்கு முன்னுரிமைன்னு பார்க்கும்போது டிரான்ஸ்ஜெண்டர், ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்கள், டிசபிலிட்டி, துப்புரவு தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை வந்து வழங்கப்படும். அதே மாதிரி பெற்றோர்களுடைய ஆண்டு வருமானம் வந்து 2 லட்சம் கீழே இருக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இதில் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாதமி விருது. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இலக்கியத்திற்கான மிக உயரிய விருது பார்த்தீங்க அப்படின்னா ஞானபீட விருது. இந்த ஞானபீட விருது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மொழிகளுக்கும் சேர்த்து சிறந்த இலக்கியத்திற்கான அந்த விருது வந்து வழங்கப்படும். ஸோ ரீசெண்டாக 2025ஆம் ஆண்டிற்கான ஞானபீட விருது பார்த்தீங்க அப்படின்னா வைரமுத்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து சாகித்ய அகாதமி விருது. ஸோ இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 24 மொழிகளில் வந்து இலக்கியத்திற்காக வழங்கப்படுகிறது. ஸோ 8th ஷெடியூலில் இருக்கக்கூடிய 22 மொழிகள் மட்டும் ராஜஸ்தான் இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜில் வந்து வழங்கப்படுகிறது. ஸோ 2025ஆம் ஆண்டிற்கான அந்த தமிழ் லாங்குவேஜில் சிறந்த இலக்கியத்திற்காக தமிழ் சிறுகதையின் தடங்கள் நாவல், இந்த நாவலை எழுதிய தமிழ் செல்வன் அவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா புதிய வருமான வரி சட்டம் இன்று முதல் அமல். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 இந்தியன் எக்கனாமியில் டாக்ஸஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருமான வரிகள் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் கலெக்ஷன் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து புதிதாக அதற்கு பதிலாக நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து 2025ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து ஏப்ரல் இன்றிலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்த மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது தற்போது வரி செலுத்துவோர் வந்து எளிதாக புரிந்து கொள்ளும் பொருட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சட்ட பிரிவுகளில் வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எளிய நடைமுறை, வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய காலக்கெடு முடிந்த பின்னரும் அபராதமின்றி செலுத்துவதற்கான அந்த டிடிஎஸ் ரீஃபண்ட் போடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மருத்துவம் மற்றும் கல்வி தேவைகளுக்காக ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேக்ஸ் குறைப்பும் இந்த வருமான வரி சட்டத்தின்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறைத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செமிகண்டக்டர் விநியோகிப்பாளராக வலிமை பெறும் இந்திய பிரதமர் மோடி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சிலபஸ் யூனிட் 1 ஜெனரல் சயின்ஸில் எலக்ட்ரானிக்ஸில் செமிகண்டக்டர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ரீசெண்டாக டிசம்பர் 2025 பார்த்தீங்கன்னா பேக்ஸ் சிலிக்கா அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் வந்து யூஎஸ் நாடு தலைமையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதிகப்படியாக அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ், செமிகண்டக்டர்ஸ், ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே முன்னாடி பார்த்தீங்கன்னா சைனா கிட்ட தான் டிபென்சியாக இருந்திருக்கும். ஸோ அதை தவிர்ப்பதற்காக பார்த்தீங்கன்னா
யுனைடெட் ஸ்டேட்ஸ் தலைமையில் ஒரு 10 நாடுகள் இணைந்து பேக் சிலிக்கா அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் சனந்த் அப்படிங்கிற இடத்துல வந்து கேனஸ் செமிகான் அப்படிங்கிற மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரி கீழே அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாநிலங்கள் பார்த்திங்க அப்படின்னா குஜராத், ராஜஸ்தான், தமிழ்நாடு, ஆந்திரா அண்ட் ஒடிசா. ஸோ இதற்காக அந்த செமிகண்டக்டர்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த ஈஸி மெஷினரி இதெல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பேக் சிலிக்கா அக்ரிமெண்ட் படி வேறு நாடுகள் வந்து இந்தியாவுக்கு வந்து வழங்குவாங்க. அதே மாதிரி இதற்கான கொரிடாஸ் வந்து எங்கெங்கே அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு பார்க்கும்போது ஆந்திரம், தமிழகம் மற்றும் கேரளாவில் இதுக்கான அந்த கொரிடாஸ் வந்து அமைப்பட இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாம்ராட் சம்பிரதி சமண அருங்காட்சியகம் திறப்பு. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 3 ஹிஸ்ட்ரியில் வந்து கவர் ஆகும், புத்திஸ்ட் ஜெயினிசத்தில் வந்து கவர் ஆகும். ஸோ குஜராத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகரில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்ராட் சம்பிராதி அப்படிங்கிற அருங்காட்சியகம் வந்து திறந்து வைக்கப்பட்டுள்ளது. எங்கே அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீ மகாவீர் சமண ஆராதனா கேந்திரா வளாகத்தில் தான் இது வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ யாருடைய அந்த நினைவாக இந்த அருங்காட்சியகத்துக்கு வந்து இந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ மௌரியன் எம்பரராக இருந்த அசோகாவினுடைய பேருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்ராட் சம்பிராதி. ஸோ அவர் வந்து ஜெயினிசத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஸோ அவருடைய நினைவாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் குஜராத்தில் வந்து இந்த அருங்காட்சியகம் வந்து திறந்து வைக்கப்பட்டுள்ளது.